டியர் வியூவர்ஸ், கணவன் மனைவிக்கு இடையே வரும் சிறு சிறு தகராறுகளையும் சண்டை சச்சரவுகளும் தீர்ப்பது எவ்வாறு? அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க பெட்டர் கம்யூனிகேஷன். ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது பேசும்போது சரி, இது மனசு வர மாதிரி அப்படிலாம் பேசக்கூடாது. அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருவர் நல்ல மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும். மூணாவது தான் ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப், அதாவது ரொம்ப கெட்டியான சந்தோஷமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை, அதாவது வாழ்க்கை வழியை ரெண்டு பேருமே வச்சுக்கணும். அப்போ தான் இந்த மைனர் டிஸ்பியூட்ஸு பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கெல்லாம், அதாவது சின்ன சின்ன தகராறுகள் கணவனுக்கும் மனைவிக்கும் வராது, சந்தோஷமாக குடும்பத்தை நடத்தலாம் என்று சொல்லுவார்கள். ஆனால் சில பெண்களை ஆண்களால் வழிநடத்தவே முடியாது. அவர்களுக்கு கணவனை வம்பு வலிப்பது பெரிய ஒரு வேலையாகவே செய்வார்கள். சின்ன சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்தி பேசி அவர்கள் மனசை புண்படுத்துவார்கள். வா வெளியே போகலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம், சினிமாவுக்கு வா, ட்ரெஸ் எடுத்து கொடு, ஹோட்டலில் சாப்பிட்லாம், இந்த மாதிரிலாம் சொல்லி வீண் செலவுகளை இழுத்து விடுவார்கள். இவை மட்டுமில்லாமல் கணவன் கோலம் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு பரவாயில்லை. காரணம், கணவன் ஒவ்வொருவரும் குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுறவங்க. அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கூட சரி இருக்காது, உள்ளே போடுற ஜட்டி கிழிஞ்சு இருக்கும். ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சிக்கனன்றது சிறிதளவும் அவங்களுக்கு தெரியாது. சரி, அப்போ அவர்களை எப்படி சமாளிப்பது? முதல் இதுவாக என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப நெருங்கியே இருக்கக்கூடாது. பெண்களிடம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ரெண்டாவது முழு நேரம் வீட்டில் இருக்கக்கூடாது. முக்கியமான வேலை என்று சொல்லி வெளியே அல்லது தூங்கி விட்டார் போல் நடிக்கவும். நான்காவது, ஒய்ஃபிடம் ரொம்ப பேசக்கூடாது. அது அவர்களுக்கு அவாய்ட் செய்வது போல் தெரியவும் கூடாது. ஐந்தாவது, முக்கியமாக கூட இணக்கமாக இருப்பதை தவிர்க்கவும். இது முக்கியம். ஆறாவது, முடிந்தவரை தனியாக இரவு வேளையில் படுத்து உறங்க வேண்டும். கூட உறங்கும் பழக்கத்தை கைவிடுங்கள் முடிந்தவரை. அப்புறம் வெளியே ஊர் சுற்றலாம், வாங்க பர்ச்சேஸுக்கு போகலான்னு கூப்பிட்டா ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, அதாவது சிக்கனமான அமௌண்ட்டை கையில் கொடுத்து, எனக்கு முடியல, வயிற்று வலி, பேதியாவது, இப்படி எதனா ஒரு காரணங்களை சொல்லி தவிர்த்து விடுங்கள். அப்படி செஞ்சால் நீங்கள் கூட போனால் அவங்க விரும்பியதை எடுப்பார்கள், நிறைய செலவாகும். இப்படி நம்ம கொடுத்து அனுப்பிட்டா குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ளவே நமக்கு அடங்கும், பணம் மிச்சப்படும். ஆகையினால முழுசாக தெரிஞ்சுக்க வேண்டியது, பெண்களிடம், நம்மளோட ஒய்ஃபுக்கிடம் நம்ம கொஞ்சம் குழவாமல் டிஸ்டன்ஸை மெயின் பண்ணுவதே முக்கியம். ஃபாலோ, லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பிஜு டிவி.